இந்த நிகழ்ச்சி 4 யாம பூஜைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளோடு சிறப்பாக எம்பெருமான் திருவருளாலும் அனைத்து பக்த பெருமக்களின் உதவிகளாலும் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற இருப்பதால் அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடைபெறவும் மகா சிவராத்திரி நல்ல நாளில் அனைத்து பக்த பெருமக்களுக்கும் எம்பெருமானுடைய திருவருள் பூரணமாக கிடைத்திட வேண்டி எம்பெருமானுடைய திருப்பாதங்களை பணிந்து வணங்குகிறேன். இந்த திருவிழாக்களை ஏற்றி வைப்பதற்காக திருமதி கடைவெளி ஊரை சேர்ந்த திருமதி விஜயசாந்தி பத்மநாபன் அவர்களும் திருமதி லதா சதீஷ்குமார் அவர்கள் சேர்ந்த திருமதி லதா சதீஷ்குமார் அவர்களும் கரிமலை ஊரை சேர்ந்த திருமதி சுமா பிரதீஷ்குமார் அவர்களும் இந்த 6வது வார்டு வெள்ளுவேறு பேரூராட்சியினுடைய மாவட்ட உறுப்பினர் திருமதி பிரதேச அவர்களையும் திருமுறை சார்ந்த திருமதி கவிதா ராஜன் அவர்களையும் திருமதி உமா கிருஷ்ணன் அவர்களையும் இந்த திருமணத்தினை ஏற்றி வைத்து சிறப்பிக்குமாறு வேண்டுகிறேன். அனைத்து பக்தர்களும் திருக்கோயிலில் இருந்து இந்த இறை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிவராத்திரியினுடைய முழு அருளையும் பெற்றுள்ளுமாறு எம்பெருமான் திருவருளை பணித்து வணங்கி வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயண. ஆன் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு மகா சிவராத்திரி
பூஜை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து முடியும் நிலையில் உள்ளது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக பல ஊர்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பக்த பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். சிவராத்திரி சிவனுடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சிரமம் எடுக்கணும், கஷ்டப்படணும். 1% கூட நம்ம கஷ்டப்படலை. ஏதோ வாரம் திருநீரை பூசணும், சுற்றணும், இப்படிதான் தெரியுது. வந்ததுக்கு சந்தோஷம். இவ்வளோ பேராக வந்தீங்களே, ஏன்னா போன வருஷத்தோட ரொம்ப கூடுதலான எண்ணிக்கையில் எல்லாரும் வந்திருக்கீங்க. சிவனுடைய முழு அருள் உங்கள் எல்லாத்துக்கும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும், ஒட்டார் உறவினர்கள் எல்லாத்துக்கும் என்னாலும் கிடைக்கணும். இதில் ஒரு வேண்டுகோள், திருமண தடைகள் உள்ளவங்க, குழந்தை வர வேண்டி வருகின்றவர்கள் ஆழ்ந்த மிகுந்த நம்பிக்கையோடு வந்தால் பலன் உண்டு. நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட போய் மணிக்கூர் கணக்காக டோக்கன் எடுத்துகிட்டு காவல் இருப்பாங்க. சிவபெருமான் கோயிலில் வந்தால் நமக்கு 10 நிமிஷம் இருக்க முடியாது, நேரம் இருக்காது. ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு அம்மா பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்காங்களா என்னன்னு தெரில. ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, மகளுக்கு குழந்தை இல்லை, 4 வருஷம் ஆச்சு, மகளுக்கு வாரதுக்கு சங்கடமாக இருக்குது, நான் வந்தால் போதுமான்னு. என்ன பதில் சொல்லணுன்னு எனக்கு தெரியல. ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு மகளுக்கு வயிற்று வலிக்கு நான் வந்திருக்கேன், என்னை செக் பண்ணுங்கன்னு சொன்னால் முடியுமா? அப்போ சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, அந்த டாக்டருக்கு வேலை வச்சிருக்க நம்பிக்கை கூட நம்ம பகவான்கிட்ட நம்ம வைக்கிறதுக்கு இல்லை. அதெல்லாம் மாற்றணும். முழுமையாக நம்பினா ஒன்றை விட்டால் எனக்கு வேற கதியே கிடையாது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோட இருந்து பிரதோஷம் நடத்தாண்டா, பூஜையை நடத்தாண்டா, பிரதோஷம் நடத்தாண்டா, பால் வாங்கி விடாண்டா, ஒன்றும் விடாண்டா, ஒரு சொட்டு தண்ணீர். அதுக்கு தயாருன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். நாயன்மார்கள் எல்லாம் பாடி வச்ச பதியங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆஸ்பத்திரியில் போய் மணிக்கூர் கணக்காக காவலேருந்து ஊசியும் போட்டு மாத்திரை தின்னுட்டு இருக்கோம், அங்கே எங்கேயா போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். திருமண தடை நீங்கக்கூடிய பதிகம், திக்குவாய் வாய் பேசாதவர்களை பேச வைக்கின்ற பதிகம், பேச வைத்த பதிகம், இறந்து போன உடலை பகவான் பெருமானுக்கு முன்ன கடத்தி போட்டு உயிர் பெற்ற பதிகம், கல்வி செல்வம் பெறுவதற்குரிய பதிகங்கள். ஒவ்வொரு இந்த காய்ச்சலுக்கு மாத்திரை, வயிற்றுவலிக்கு மாத்திரை, காது குத்துக்கு மாத்திரைன்னு தனித்தனி அன்னாசின் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மாத்திரை இருக்கிற மாதிரி நமக்கு பெரிய பெரிய நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்றி வச்ச பதிகத்தை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு யாரும் தயார் இல்லை, நம்பிக்கை இல்லை. அந்த பதிகத்தை படித்து 48 நாள் விரதம் இருந்து அந்த பதிகத்தை மனப்பூர்வமாக படித்து 49 நாள், 49வது நாள் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கலன்னு சொன்னால் அந்த பதிகம் போய். நான் அப்படி தான் நம்ம கோயிலுக்கு வந்த ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், பையன் ஊமையாக இருக்கா, நீ டெய்லி காலையில் நன்றி சொல்லுது. நான் எந்தவித சலசலப்பும் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் ஒரு கோயிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்து முடியுது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, பகவானுடைய அனுக்கிரகம், சிவபுராணம் பாடி இதை முடிக்கும். அடுத்த தடவை அகண்ட நாமம் சுற்றும்போது, இந்த அகண்ட நாமத்துக்கு கதையை சொல்ல போனால் ஒரு மணிக்கூர் வேணும். அகண்ட நாமம் மகா யஜ்ஜம், அதுக்கு கதையை சொல்லணுன்னா 1 மணி நேரம் வேணும். பொறுமை இருந்தால் சொல்லு. அப்படிப்பட்ட இடம். சிவன் வந்து இதில் இருப்பார். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்குமா தெரியும்? சிவன் வந்து இந்த இடத்துல இருப்பார். அவரை சுற்றும் சிவன் 12 கோயில் சிவாலயத்தை சுற்றுறாரு. சிவராத்திரிக்கு கதை நிறைய சொல்கிறாங்க, ஆளுக்கு ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு இருக்காங்க. நினைச்சது கேட்டது கிடைக்கக்கூடிய ராத்திரி சிவராத்திரி. பஞ்சம் பசி பட்டினியோடு இருந்த இடத்துல ஒரு முனிவர்கிட்ட போய் எல்லாரும் சொல்லி பசி மழை இல்லைன்னு சொல்லி அந்த முனிவர் சிவனை பார்த்து வேண்டி
அன்னைக்கு நைட்டு அவருடைய வேண்டுதல் நிறைவேறி மழை பெய்யுது. அதான் சிவராத்திரி கதைகள் நிறைய சொல்கிறாங்க. இப்போ தெரிஞ்சவங்க ஒவ்வொரு நாளும் 12 கோயிலுக்கு அவர் ஓடுனார். சிவன் ஓடுவாராம், ஒரு கதையை சொல்கிறாங்க. நினைச்சது கிடைக்கக்கூடிய ராத்திரி. பிரதோஷ பூஜை, அஷ்டமி காலபைரவர் பூஜை, அமாவாசை பௌர்ணமி குரு பூஜைகள், சங்கடகர சதுர்த்தி பூஜை, ஆயில்ய பூஜை, கணவரி ஹோமம், சிறப்பு பூஜைகள், அப்புறம் திருவிழாக்கு தரக்கூடிய நிதிகள், திருவிழா, திருப்பணி, இதுக்கெல்லாம் நிதிகளை எல்லாம் தந்து வருகின்ற பக்த பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் என்னாலும் வரும் நாளெல்லாம் நல்வாழ்வு நலமுடன் வாழ்ந்திட எம்பெருமானுடைய பாதங்களை பணிகிறேன், பணிந்து வணங்கி வேண்டுகிறேன். நீங்கள் ரூபா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் உங்கள் சார்பாக எங்களுடைய பிரார்த்தனை என்னைக்கும் பகவான்கிட்ட உண்டு. இந்த சிவராத்திரி சிறப்பாக நடத்துவதற்கு நன்கொடைகள் தந்த அனைத்து பக்த பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.